ஹலோ கைஸ், வெல்கம் டு வேர்ல்டு நர்சரி கார்டன். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, காஷ்மீர் ரோஸை எப்படி கொத்து கொத்தா தொட்டியில் போட்டு வச்சு பூக்கள் பூக்க வைக்கலாம்ன்றதை பற்றி தான் ஃபுல்லாகவே நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போகிற வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரோஜா செடிக்கு மண் கலவை கண்டிப்பான முக்கியமான விஷயம். அதாவது மண் கலவை எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு செம்மண் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதில் வந்து ஃபுல்லாகவே நம்ம ஆட்டெருவு கலந்து வச்சுருக்குறோம். வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஃபுல்லாகவே ஆட்டெருவு அந்த மண்ணோட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம கிண்டி வச்சுருக்கணும். அப்படி இருக்கிற இடத்துல வந்து 1, 2 கல்லுகள் ஏதாவது இருந்தால் கூட அந்த கல்லுகளை ஃபுல்லாகவே நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துடணும். ஃபஸ்ட்டு என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போடுற எரு வந்து ஃபுல்லாகவே காஞ்ச எருவாக இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம தொட்டியை எடுத்துக்கிட்டு, தொட்டியில் அந்த மண்ணெல்லாம் வந்து ஃபஸ்ட்டே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோன்னா, தொட்டியை எடுத்து அந்த தொட்டி ஃபுல்லாகவே மண் போடாமல் ஒரு அரை அளவு தொட்டியை போட்டு, நெக்ஸ்ட்டு அந்த நம்ம வச்சுருக்க செடிகளில் அந்த அரை அளவுக்கு மேலேயே நம்ம செடியை வச்சுருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு அந்த ரோஜா செடியில் இருக்கிற மண் உடஞ்சிராத அளவுக்கு நம்ம அந்த தொட்டியில் வைக்கணும். அதுக்கப்புறம் ஒட்டு செடியாக இருந்தால் ஒட்டு மூடுற அளவுக்கு மண் போட்டு வைக்கணும். மண் போட்டு வச்ச பிறகு நம்ம தண்ணி ஊற்றும்போது வேரில் மட்டும் படாமல் செடி மேலேயும் படுற மாதிரி நம்ம தண்ணி ஊற்றணும். அதாவது இது பூராமே 1 மாதத்துக்கு முன்னால் போட்டு வச்சிருந்த ரோஜா செடிகள் தான். அது எப்படி கொத்து கொத்தா பூக்கள் பூக்க தொடங்கிடுச்சுன்றதை பார்த்தா தெரியும். அதாவது வந்து பூக்களுமே நம்ம அழகுக்காண்டி அப்படியே விடக்கூடாது. ஃபுல்லாகவே முடிஞ்ச அளவுக்கு கட் பண்ணி எடுத்துடணும். பூக்களை கட் பண்ணி எடுக்க எடுக்க தான் அதுக்கு அதிகமாக பூக்கள் பூக்க ஆரம்பிக்கும். நம்ம ரோஜா செடி வச்சிருக்கிற தொட்டியில் வேறு ஏதாவது களைகள் இருந்தாலும் அதை ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணி எடுத்துடணும். அந்த களைகள் இருந்தாலும் மண் சத்தை குறைச்சி விட்டுரும். அதனால் வந்து களைகளை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க. முடிஞ்ச அளவுக்கு ரோஜா செடியில் இருக்க பூக்களை ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்துருங்க. நீங்கள் பூக்கள் இருந்தாலும் சரி, கொஞ்சம் இலைகள் காஞ்சிருந்தாலும் இலைகள் ஒரு சில இலைகள்லாம் பழுத்திருக்கும். அதை ஃபுல்லாகவே நீங்கள் கட் பண்ணி விட்டால் தான் உங்களுக்கு அடுத்தடுத்து சிம்பு வர்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரோஜா செடிக்கு ஊற்றுற தண்ணி உப்பு தண்ணியாக இருந்தாலும் நமக்கு ரோஜா செடி சொரட்டை அடிச்சுக்கிட்டு பூக்களுமே நல்லா பூக்காது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம குடிக்கிற தண்ணி, அதாவது நல்ல தண்ணியாக பார்த்து ரோஜா செடிக்கு ஊற்றுங்க. உப்பு தண்ணி ஊற்றும் போது இலைகள் ஃபுல்லாகவே வெள்ளை வெள்ளையாக விழுந்துட்டு நமக்கு பூக்கள் அதிகம் பூக்காது. ரோஜா செடிக்கு உரம்னு பார்த்தீங்கன்னா, எப்சம் சால்ட்டு கூட நீங்கள் போட்டு விடலாம். அதாவது டிஏபி இந்த மாதிரி இல்லாமல் எப்சம் சால்ட்டு கூட போடலாம். அப்படி போட்டாலுமே உங்களுக்கு பூக்கள் கொத்து கொத்தாக பூக்க ஆரம்பிச்சிடும். எப்சம் சால்ட் எங்கே வாங்குறதுன்னு பார்த்தீங்கன்னா, மெடிக்கல் இந்த மாதிரி மருந்து கடையில் ஃபுல்லாகவே கிடைக்கும். அதையும் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும், உங்கள் ரோஜா செடியை கொத்து கொத்தாக பூக்கள் பூக்க வைக்கலாம். அதாவது இது வந்து காஷ்மீர் ரோஸுக்கு மட்டும் இல்லாமல் எல்லா ரோஜா செடிக்குமே இதவே நீங்கள் ஃபாலோ பண்ணலாம்.